திருபுவனம் காவல் விசாரணையில் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் 2வது நாளாக காவலர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திருப்புவனம் மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிஞ்சு வந்தவர் அஜித்குமார் கடந்த 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான ஒரு புகாரில் தனிப்படை காவலர்களால் விசாரணை நடத்தப்பட்ட போது 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த வழக்கில் 5 தனிப்படை காவலர்களாக கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, மணிஷ், சங்கரபாண்டியன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. பின்னர் மடப்புரம் கோயில் அந்த அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தனிப்படை காவலர்கள், அதே மாதிரி அந்த கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணி 5 பேரையும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அடைக்க மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்லப்பாண்டி உத்தரவிட்டிருந்தாங்க. இதனிடையே 5 பேரையே நேற்று இன்று 2 நாள் காவல் எடுத்து விசாரிக்க சிபிஐ அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்து நீதிபதி செல்லப்பாண்டி உத்தரவிட்ட நிலையில மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் 5 தனிப்படை காவலர்களிடமும் நேற்று மாலை 5 மணி முதல் தனித்தனியாக விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதனையடுத்து 2வது நாளாக இன்று காலை 10 மணி முதல் மீண்டும் விசாரணை தொடங்கி அதன் அடிப்படையில் தற்போது நடந்துட்டு இருக்கு. இப்போ சிபிஐ அதிகாரிகள் 23வது சாட்சி நாட்களாக நடத்திய விசாரணையில சாட்சியங்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் மடப்புரத்தில் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்ற நாட்களான ஜூன் 27 மற்றும் 28ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் குறித்து 5 தனிப்படை காவலர்களிடமும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருது. மேலும் ஏற்கனவே அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன் அழைப்புகள் குறித்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மதுரை சிபிஐ அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடமும் 5 தனிப்படை காவல்துறையினர், அதாவது தனிப்படை காவல்துறையினர் அளிக்கும் தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கு. இன்று 2வது நாளாக விசாரணை முடிந்த பிறகு மாலை நீதிமன்றத்தில் மீண்டும் 5 தனிப்படை காவலர்களையும் நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆஜர்படுத்த உள்ளாங்க. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.